Hi friends, welcome to UCNet channel. போன வீடியோவில் நம்ம OSI மாடலுக்கும் TCP மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம IPv4 அட்ரஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் IPv4? இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலோட 4th வெர்ஷன் தான் இந்த IPv4. இதோட டோட்டல் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 பிட். நம்மளுக்கு தெரியும் ஐபி அட்ரஸஸ் எல்லாமே 4 டிவைட் பண்ணுவாங்க. அந்த 4 டிவிஷனில் ஒவ்வொரு டிவிஷனில் எவ்வளோ இருக்குன்னா 8 பிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 பிட்டு. அதுக்கப்புறம் இந்த IPv4 அப்படிங்கிறது ஒரு கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோக்கால்னாவே நம்மளுக்கு எப்படி இருக்கும், டேட்டா எப்படி சென்ட் ஆகும்னா டேட்டா கிராமாக தான் என்ன ஆகும்னா சென்ட் ஆகும். ஸோ கனெக்ஷன்லெஸ்னு வந்தாவே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடிபியை தான் என்னென்னு சொல்லுவோம்னா மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, இந்த நம்மளுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக IPv4 பற்றி எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த IPv4ல ஒரு 12 ஃபீல்டு இருக்குது. அந்த 12 ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு பிட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த IPv4ல உள்ள ஃபீல்டோட நேம் கொடுத்து இது எவ்வளோ பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுலேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் நெட் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அதோட ஃபீல்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IP வெர்ஷன் நம்பர். ஓகேவா, ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IHL, அதாவது IPv4ஓட ஹெட்டர் லென்த்து. தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சர்வீஸ். ஃபோர்த்து ஒன் டோட்டல் லென்த். ஃபிஃப்த்து ஒன் ஐடென்டிஃபிகேஷன். சிக்ஸ்த்து ஒன் ஃப்ளாக். செவன்த்து ஒன் ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட். எயித்து ஒன் டைம் டு லைவ். நைன்த்து ஒன் ப்ரோட்டோகால். 10th ஒன் ஹெட்டர் செக்ஸம். 11th ஒன் சோர்ஸ் அட்ரஸ். 12th ஒன் டெஸ்டினேஷன் அட்ரஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த 12 ஃபீல்டையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃபீல்டும் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபீல்டு என்னென்னா IP வெர்ஷன் நம்பர் 4. நம்ம IPv4 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோட வெர்ஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா, ஸோ இந்த ஃபீல்டு எதை டிஃபைன் பண்ணணும்னா அந்த ப்ரோட்டோக்காலை டிஃபைன் பண்ணும். அது எந்த வெர்ஷன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் IPv6ன்னு பார்ப்போம். அதோட வெர்ஷன் 6ன்னு இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா IPv4 பார்க்கணும். அப்போ அதோட வெர்ஷன் நம்பர் என்னென்னா 4. ஸோ இந்த வெர்ஷன் நம்பர் ஃபீல்டு எதை டிஃபைன் பண்ணணும்னா அந்த ப்ரோட்டோக்காலோட வெர்ஷனை டிஃபைன் பண்ணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் லென்த். ஓகேவா, IHLன்னு சொல்லுவாங்க. இதோட டோட்டல் பிட் எவ்வளோன்னா 4 பிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஹெட்டர் லென்த் ஃபீல்டோட பிட் எவ்வளவு. ஓகேவா, டோட்டல் பிட்ஸ் இன் ஹெட்டர் லென்த் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஹெட்டர் லென்த் ஃபீல்டு என்னென்னா 4 பிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட்டர் லென்த் ஃபீல்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவராலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 பிட் வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூ யூஸ் பண்ணுவாங்கன்னா 60 பைட் யூஸ் பண்ணுவாங்க. மினிமம் எவ்வளோ பைட் யூஸ் பண்ணுவாங்கன்னா 20 பைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெட்டர் லென்த் ஃபீல்டு அப்படிங்கிறது டிஃபைன் த ஹெட்டரோட லென்த்தை டிஃபைன் பண்ணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சர்வீஸ். இதோட பிட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பிட். அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இந்த டைப் ஆஃப் சர்வீஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதோட பிட்டு எவ்வளோன்னா 8 பிட். இந்த டைப் ஆஃப் சர்வீஸ் எதை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டா கிராம் எப்படி ஹேண்டில் பண்ணுது அதோட ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சர்வீஸ் டேட்டா கிராமை என்ன பண்ணுன்னா ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் பீரியாடிட்டி பேசிஸில் இது என்னென்னா ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் ஃபீல்டு. இதோட டோட்டல் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 பிட்ஸ். இந்த டோட்டல் லென்த்து என்ன பண்ணுன்னா ஒரு என்டையர் பேக்கெட்டோட லென்த்தை சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 பைட்ஸு இதோட லென்த்து. மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65,535. ஓகேவா, ஸோ 65,535 இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன். இதோட டோட்டல் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 பிட்ஸு. இது எதை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரென்ஷியேட் பேக்கெட்லேருந்து டிஃப்ரெண்ட் டேட்டா கிராமை என்ன பண்ணுன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் இந்த ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாகோட டோட்டல் பிட் எவ்வளோன்னா 4 பிட்டு. இந்த ஃப்ளாக் என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா, கண்ட்ரோல்
ஆர் ஐடென்டிஃபை த ஃப்ராக்மெண்ட்ஸ். இதோட ஒர்க்கே வந்து என்னென்னா ஃப்ராக்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு பேக்கெட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் என்னென்னா ஃப்ராக்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட். இதோட டோட்டல் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 பிட்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா யூஸ்டு ஃபார் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஒரு லென்த்தாக இருக்கிற பேக்கெட்லேருந்து அதோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி அதை வந்து என்னவா பண்ணணும்னா எதுவாக கன்வெர்ட் ஆகும்னா ஃப்ரேமாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்து ரிசீவருக்கு போய் கொண்டு போய் சேரும். அதான் ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட்டோட ஒர்க். நெக்ஸ்ட்டு டைம் டு லைவ். இதோட டோட்டல் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸு. சென்டர் டு ரிசீவருக்கு பேக்கெட்டை சென்ட் பண்ணும்போது அதோட பேக்கெட்டோட அந்த பேக்கெட்டை தான் இங்கே டேட்டாகிராம்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேட்டாகிராமோட லைஃப் டைம் வந்து சொல்கிறது தான். சப்போஸ் அதோட லைஃப் டைம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட சென்டிங் வந்து என்ன ஆகிடும்னா ஃபெயில்ட் ஆகிடும், அது வந்து டிஸ்கார்டட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ப்ரோட்டோக்கால். இதோட டோட்டல் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸு. இந்த ப்ரோட்டோக்கால் எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோட்டோக்கால் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிபிக்கு வந்து 6 யூஸ் பண்ணுவோம், யூடிபிக்கு வந்து என்னென்னா 17 போர்ட் நம்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து என்னென்னா ப்ரோட்டோக்கால் ஃபெயில்டு. நெக்ஸ்ட்டு ஹெட்டர் செக்ஸம். ஹெட்டர் செக்ஸம் அப்படிங்கிறது அதோட டோட்டல் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 பிட்டு. இப்போ சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து டேட்டாகிராம் சென்ட் பண்ணும்போது சென்டர் அனுப்பிச்ச டேட்டாகிராமும் ரிசீவர் ரிசீவ் பண்ண டேட்டாகிராமும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத இந்த செக்ஸம் அப்படிங்கிற எரர் டிடெக்ஷன் மெத்தட் மூலியமாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சப்போஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கும், சப்போஸ் ராங்காக இருந்துச்சுன்னா அந்த டேட்டாகிராமே வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்கார்டட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டு சோர்ஸ் அட்ரஸ் 32 பிட். சோர்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது the IP address of the host to be sent to the packet. ஓகேவா? ஸோ எவ்வளோ வந்து சென்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளது 32 பிட். ஸோ சோர்ஸ் அட்ரஸ் வந்து என்ன 32 பிட். அதே மாதிரி டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறதும் வந்து என்னென்னா 32 பிட். அந்த IP அட்ரஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் த டேட்டாகிராம், அதான் டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ லாஸ்ட் ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். இது வந்து யூஸ்வலாக எம்டியாக இருக்கும். இது நெட்வொர்க் டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணுவோம், டீபக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபீல்டோட பிட்டு வந்து கேட்பாங்க. ஒரு சிலது வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து அது எந்த ஃபீல்டுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது IPv6 அட்ரஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த IPv4க்கும் IPv6க்கும் என்ன டிஃப்ரென்சஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஈஸி நெட் சேனல்.